ஒரு பொண்ணை பிடிச்சி ஃபாலோ பண்ணுறது வேற, அந்த பொண்ணு பிடிக்கல என்ன ஃபாலோ பண்ணாத சொல்லியும் அந்த பெண்ணை நம்ம ஃபாலோ பண்ணுறது வேற. சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் இந்த மாதிரி சோசியல் பிளாட்ஃபார்மில் அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாமல் அந்த பெண்ணோட மனசை கஷ்டப்படுத்துறது, அதே மாதிரி உடல் ரீதியாக துன்புறுத்துறது, இது எல்லாமே குற்றம்தான். பிஎன்எஸ் செக்ஷன் 74 இந்த 74 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண்ணை தெரிஞ்சே மானபங்கப்படுத்துறது. அப்படி நம்ம பண்ணும்போது அந்த பெண் வந்து மனதளவில் உடல் அளவில் ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்க, ஒரு ஃபீமேல் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, பிஎன்எஸ் செக்ஷன் 75 பாலியல் துன்புறுத்தல். தன்னுடைய பாலியல் இச்சைக்காக ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பனிஷ்மெண்ட் உண்டு. என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா 3 வருஷம் வரைக்குமே பிரிசன் பனிஷ்மெண்ட் உண்டு. பிஎன்எஸ் செக்ஷன் 76 இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண்ணோட ஆடையை களைந்து அந்த பெண்ணை நிர்வாணமாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட, ஒரு உட்கருத்தோட ஒரு பெண்ணை சீண்டல், அதே மாதிரி வன்முறை தாக்குதல் ஒரு ஈடுபடுதான் அப்படின்னா அதுக்குமே வந்து பனிஷ்மெண்ட் உண்டு. என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய இச்சைக்காக பெண்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல், அதே மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சி ஃபாலோ பண்ணுறது வேற, அந்த பொண்ணு பிடிக்கல என்ன ஃபாலோ பண்ணாத சொல்லியும் அந்த பெண்ணை துன்புறுத்தணும்னு நம்ம ஃபாலோ பண்ணுறது வேற. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் இந்த மாதிரி சோசியல் பிளாட்ஃபார்மில் அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாமல் அந்த பெண்ணோட மனசை கஷ்டப்படுத்துறது, அதே மாதிரி உடல் ரீதியாக துன்புறுத்துறது, இது எல்லாமே குற்றம்தான். அப்படி பார்க்கும்போது ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துறது, அதே மாதிரி அந்த பெண்ணை ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி நியூடாக பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது, இது எல்லாமே குற்றம்தான். இந்த குற்றத்துக்கான என்ன தண்டனை? அதே மாதிரி சோசியல் பிளாட்ஃபார்மில் அந்நிய நபர் யாராவது ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து வராங்க, மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருமே இந்த வீடியோவை மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், அதே மாதிரி ஃபீமேல் வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்பு இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்பெறட்டும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா. இது வந்து ஒரு ஆண் பெண் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தப்பு பண்ணுற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதான் இந்த பிஎன்எஸ். அப்படி பார்க்கும்போது பிஎன்எஸ் செக்ஷன் 74 இந்த 74 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண்ணை தெரிஞ்சே மானபங்கப்படுத்துறது. அப்படி நம்ம பண்ணும்போது அந்த பெண் வந்து மனதளவில் உடல் அளவில் ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்க, ஒரு ஃபீமேல் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, 1 வருஷத்துக்கும் குறையாத பனிஷ்மெண்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி 5 வருஷம் வந்து பிரிசன் பனிஷ்மெண்ட், அதே மாதிரி 1 வருஷத்துக்கு குறையாத பனிஷ்மெண்ட், அதே மாதிரி 1 வருஷத்துக்கு மேற்பட்ட 5 வருஷத்துக்குள்ள பிரிசன் பனிஷ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி அபராதமும் விதிக்கப்படும். ஓகே, ஸோ பெண்கள் யாராவது உங்களை மானபங்கப்படுத்துகிறாங்க, உடல் அளவில் மனதளவில் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னா பிஎன்எஸ் செக்ஷன் 74 படி நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அந்த நபருக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கும் மேற்பட்ட 5 வருஷம் வரைக்குமே வந்து பிரிசன் பனிஷ்மெண்ட் உண்டு. அதே மாதிரி பெனால்ட்டியும் விதிக்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிஎன்எஸ் செக்ஷன் 75 பாலியல் துன்புறுத்தல். தன்னுடைய பாலியல் இச்சைக்காக ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பனிஷ்மெண்ட் உண்டு. என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா 3 வருஷம் வரைக்குமே பிரிசன் பனிஷ்மெண்ட் உண்டு, இன்க்ளூடிங் அபராதமும் விதிக்கப்படும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கிட்ட வாண்டடாக போர்ட்ஸாக கட்டாயப்படுத்தி இந்த வீடியோ வந்து பாரு, இந்த பிக்சரை பாரு அப்படின்னு சொல்லி செக்ஸுவல் ரிலேட்டடான ஒரு பிக்சரை வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை பார்க்க வச்சாங்க அப்படின்னா அதுக்குமே வந்து 1 இயர் வரைக்குமே பிரிசன் பனிஷ்மெண்ட் உண்டு. அதே மாதிரி அபராதமும் விதிக்கப்படும். இப்போ இந்த பிஎன்எஸ் செக்ஷன் 75 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், ஒரு பெண்ணை தன்னுடைய இச்சைக்காக பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செக்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கிட்ட வாண்டடாக
வலுக்கட்டாயமாக ஒரு செக்ஸுவல் பிக்சரையோ வீடியோவோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணி நம்ம காட்டுறோம் அப்படின்னா அதுவுமே வந்து குற்றம் தான். இந்த குற்றத்துக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா 3 years ப்ளஸ் பெனால்ட்டி வந்து எடுக்கலாம். அதே மாதிரி வாண்டடாக வலுக்கட்டாயமாக ஒரு பிக்சரையோ நம்ம ஃபோட்டோவையோ நம்ம காட்டுறோம் அப்படின்னா அதுக்குமே வந்து 1 year பிரிசன் பனிஷ்மெண்ட், அதே மாதிரி அபராதமும் விதிக்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிஎன்எஸ் செக்ஷன் 76. இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பெண்ணோட ஆடையை களைந்து அந்த பெண்ணை நிர்வாணமாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட ஒரு உட்கருத்தோட ஒரு பெண்ணை சீண்டல் அதே மாதிரி வன்முறை தாக்குதல் ஒருத்தன் ஈடுபடுதான் அப்படின்னா அதுக்குமே வந்து பனிஷ்மெண்ட் உண்டு. என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா 3 வருஷத்துக்கும் குறையாத கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வரைக்குமே பிரிசன் பனிஷ்மெண்ட் வந்து உண்டு. ஓகேவா, அதே மாதிரி இந்த 2ல் ஏதாவது ஒன்று கம்பல்சரி கொடுப்பாங்க. ஏன்னா ஒருத்தன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய காட்டு மிராண்டித்தனமாக இருப்பான். அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பிரிசன் பனிஷ்மெண்ட் உண்டு. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு குறையாத 7 வருஷம் வரைக்குமே பிரிசன் பனிஷ்மெண்ட் உண்டு, இன்க்ளூடிங் அபராதமும் விதிக்கப்படும். ஓகேவா, இது வந்து செக்ஷன் 76 வந்து சொல்லுது. அதே மாதிரி செக்ஷன் 78 வந்து என்ன சொல்லுது, இப்போ காலேஜ் டைமில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லவ்வுங்க பேரில் ஒரு பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணி போவாங்க. அந்த பெண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னிச்சு அப்படின்னா அந்த பொண்ணு பின்னாடி போகிறது ஓகே. இல்லை எனக்கு வந்து பிடிக்கல, என் பின்னாடி வராத ப்ராப்ளம் ஆகும், என்னுடைய லைஃப் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அந்த பெண்ணை வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து குற்றம்தான். அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 வருஷம் குறையாத 3 வருஷம் வரைக்குமே வந்து பிரிசன் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா, அதே மாதிரி சோசியல் மீடியாவில் இப்போ வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கு, டெலிகிராம் எக்ஸெட்ரா சோசியல் பிளாட்ஃபார்மில் முன்பின் தெரியாத ஒரு பெண்ணுக்கோ இல்லைனா தெரிந்த பெண்ணுக்கோ ஒரு துன்புறுத்தல் கொடுக்காங்க அப்படின்னா அதுவுமே வந்து பனிஷ்மெண்ட் தான். அப்படி இருக்கும்போது அதுவுமே வந்து குற்றம் தான். ஓகே, அந்த குற்றத்துக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 வருடம் வரைக்குமே வந்து பிரிசன் பனிஷ்மெண்ட் உண்டு. அதே மாதிரி அபராதமும் வந்து விதிக்கப்படும். இப்போ இதில் வந்து கேட்கலாம், அது எப்படி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து பின்தொடர்றோம் அப்படிங்கிற மாதிரி அஃபென்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதாவது நம்ம டைரெக்டாக போகிறது மட்டும் அஃபென்ஸ் கிடையாது, நம்ம இன்டைரக்டாக சோசியல் மீடியாவில் போகிறதுமே வந்து அஃபென்ஸ் தான். நீங்கள் டைரெக்டாக வந்து போகும்போது என்ன ஆகும், அந்த பெண் வந்து உடல் அளவில் மனதளவில் வந்து பாதிக்கப்படுவா. இந்த சொசைட்டியில் வந்து ரொம்பவே வந்து ஒரு தவறான பெண்ணாக சித்தரிக்கப்படுவா. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பனிஷ்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு 1 வருஷம் குறையாத 3 வருஷம் வரைக்குமே வந்து பிரிசன் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். அதையும் தாண்டி தெரிந்த பெண்ணோ தெரியாத பெண்ணோ பிடிச்ச பொண்ணோ பிடிக்காத பொண்ணோ அந்த பெண்ணுக்கு சோசியல் பிளாட்ஃபார்ம் வழியாக நீங்கள் ஒரு குறுஞ்செய்தியோ ஒரு தொடர்ந்து ரிப்பீட்டட் காலோ ஆடியோ காலோ வாய்ஸ் காலோ நீங்கள் பண்ணி அந்த பெண்ணுக்கு ஒரு மனதளவில் உடலளவில் தொந்தரவு கொடுக்கும்போது அந்த பெண் வந்து கஷ்டமடைவா. அதுவுமே வந்து அஃபென்ஸ் தான். அப்போது அதுக்குமே வந்து 5 வருடம் வரைக்குமே சிறை தண்டனை வந்து கொடுக்கப்படும். ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வருஷத்துக்கு குறையாத 3 வருஷம் வரைக்குமே தண்டனை உண்டு. நீங்கள் செகண்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து 5 வருடம் வரைக்குமே பிரிசன் பனிஷ்மெண்ட் வந்து உண்டு. ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பெண்களை பொறுத்த மட்டும் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் உங்களை யாராவது மானபங்கப்படுத்துகிறாங்க, பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க, அதே மாதிரி தன்னோட ஆடைகளை கலைந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, சேம் டைம் வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ வந்து மனதளவில் உடலளவில் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த செக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் பப்ளிக் பீப்புள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோ தொகுப்பில் டவுரி டெத்னா என்ன, அதே மாதிரி சீட்டிங்னா என்ன, ஃபோர்ஜரினா என்ன அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தகவல் வந்து பார்க்க போகிறோம். அது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.